போன வீடியோவில் வந்து நம்ம செகண்ட் சம் வரைக்கும் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் தேர்ட் சம் பார்க்க போகிறோம். fill up the appropriate boxes in the following table அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு டேப்லர் காலம் இருக்கும். டேப்லர் காலமில் ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பாக்ஸில் வந்து காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. காஸ்ட் ப்ரைஸ் இந்த சென்ஸ் ஒவ்வொரு பொருளும் வாங்கக்கூடிய ரேட்டு இது எல்லாமே. ரெண்டாவது செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. செல்லிங் ப்ரைஸுன்றது அந்த பொருளை விற்கிற ரேட்டு. ஒருத்தர்கிட்ட நம்ம விற்கிறோன்னா அதுதான் செல்லிங் ப்ரைஸ் அப்படின்றது சொல்லுவாங்க. அதுதான் இந்த காலம். ப்ராஃபிட்டுன்றது நான் சொன்ன மாதிரி ஒரு பொருளை வாங்கி நம்ம விற்கும்போது அதிகப்படியான ரேட்டுக்கு விற்றோன்னா அதில் நம்மளுக்கு கிடைக்கிறது ப்ராஃபிட். அடுத்து லாஸ்ன்றது ஒரு பொருளை வாங்கி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 ருபீஸ்க்கு வந்து ஒரு பென் வாங்குகிறோம். உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட அது ஜஸ்ட் 50 ருபீஸ்க்கே விற்றுடுவீங்க. அப்போ உங்கள் பைசா வந்து 50 ருபீஸ் போயிடுது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நஷ்டத்தில் அதை தான் லாஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி 50 ருபீஸ் உங்களோட பைசா போய் நீங்கள் சேல் பண்ணும் போது அதை நம்ம லாஸ்ன்னு சொல்லுவோம். அதுதான் இந்த லாஸ்ட்டு டேப்லெட் காலம். ஸோ இந்த 3 காலத்தில் இருக்கிற இந்த பாக்ஸஸ், எந்தெந்த பாக்ஸஸ்லாம் காலியாக இருக்கோ அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு சம்மில் பார்த்தீங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ் இருக்குது, செல்லிங் ப்ரைஸ் இருக்குது, ப்ராஃபிட்டாக லாஸா அப்படின்றத பார்த்து நம்ம ஃபில் பண்ணணும். ப்ராஃபிட் இருந்தால் ப்ராஃபிட் ஃபில் பண்ணணும், லாஸ் இருந்தால் லாஸ் ஃபில் பண்ணணும். அதே மாதிரி தான் மற்ற 4 சம்முமே. ஸோ எல்லாமே இந்த பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபில்லிங் தான். ஸோ எப்போயுமே புக்கை பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் கொஷின்ஸ் எழுதியிருக்கேன். ஸோ இதுக்கு மேற்பட்டு போகும்போது எப்பயுமே நீங்கள் கொஷின்ஸை எப்படி அப்ரோச் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அதாவது கிவன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத தான் ஃபஸ்ட்டு நோட் பண்ணணும். நான் சொல்லித்தரேன் சம்ஸ் போக போக அதை எப்படி அப்ரோச் பண்ணணும். இனிமேட்டு பெரிய கிளாஸ் போகும்போது எல்லா சம்ஸுமே இந்த மாதிரி அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சம்மு போட ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எப்பயுமே கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு எழுதணும். ரெண்டாவது டு ஃபைண்டுனா என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்றத செகண்ட் எழுதணும். ஸோ இந்த 2 டீட்டெயில்ஸுமே எழுதும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா சின்ன கிளாஸ்லேருந்து இப்போ அடுத்தடுத்து பெரிய கிளாஸ் போகும்போது உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த சம்ஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் தரவு பண்ணணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்படி தெரிஞ்சு வச்சாதான் இந்த சாப்டர், அதாவது ப்ராஃபிட், லாஸ், காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ் இதெல்லாம் நம்ம பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஃபார்முலாஸ் பார்ப்போம். ப்ளஸ் ஒரு அந்த சிபி, எஸ்பி அப்படின்னா என்னன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ப்ராஃபிட்டோட ஃபார்முலா வந்து எஸ்பி மைனஸ் சிபி அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராஃபிட்டோட ஃபார்முலா வந்து எஸ்பி மைனஸ் சிபி. ஸோ எஸ்பினா என்ன? செல்லிங் ப்ரைஸ். எஸ்பினா செல்லிங் ப்ரைஸ். சிபினா காஸ்ட் ப்ரைஸ். சிபினா காஸ்ட் ப்ரைஸ். அதாவது ஒரு பொருளை நம்ம வந்து ஒரு 10 ருபீஸ்க்கு நம்ம வாங்கி நம்ம வச்சுருக்கோம். நம்மக்கிட்ட ஒரு பொருள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பொருளோட ரேட்டு, ஒரு பென்னு அதோட ரேட்டு வந்து 10 ருபீஸ் இருக்குது. அதை வந்து இன்னொருத்தர்கிட்ட செல் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் வாங்கினது வந்து 10 ருபீஸ்க்கு வாங்குறீங்க, அதனால அதுக்கு பேர் காஸ்ட் ப்ரைஸ். அதை வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு 15 ருபீஸ்க்கு விற்கிறீங்க. ஒரு 5 ருபீஸ் எக்ஸ்ட்ரா வச்சு நீங்கள் செல் பண்ணுறீங்க. அப்போ அதோட ரேட்டு வந்து 15 ருபீஸ். அதுக்கு பேர் வந்து செல்லிங் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காஸ்ட் ப்ரைஸ் அண்ட் செல்லிங் ப்ரைஸ். நம்ம எல்லா சம்முக்குமே அதை காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ்ன்னு சொல்லிகிட்டு இருக்க முடியாது. அதனால தான் சிபி, எஸ்பி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நான் சொன்ன மாதிரி அதே எக்ஸாம்பிளில் ஒரு 10 ருபீஸ் பென் வாங்கிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு 15 ருபீஸ்க்கு விற்கும் போது உங்கள் கையில் எக்ஸ்ட்ரா 5 ருபீஸ் கேஷ் இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரா 5 ருபீஸ் கேஷ்ன்றது தான் வந்து ப்ராஃபிட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ராஃபிட் இருக்கும் போது அதோட அந்த ப்ராஃபிட்டுன்ற விஷயத்தில் என்ன பெருசாக இருக்குன்னா செல்லிங் ப்ரைஸ் பெருசாக இருக்கும். செல்லிங் ப்ரைஸ்னால் நீங்கள் விற்கிறது, உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட 15 ருபீஸ்க்கு விற்கிறீங்க இல்லையா? ஸோ அதுதான் அந்த செல்லிங் ப்ரைஸ். ஸோ அப்போ அந்த எஸ்பின்றது பெரிய நம்பராக இருக்கும். சிபின்றது நீங்கள் வாங்கினது, அது 10 ருபீஸ்க்கு தானே வாங்கியிருக்கீங்க. ஸோ சிபி வந்து கம்மியாக இருக்கும், சின்னதாக இருக்கும். ஸோ ப்ராஃபிட் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் போட போகிற ரூல் வந்து எஸ்பி மைனஸ் சிபி, செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த சிம்பிள் வந்து பேசிக்காக உங்களுக்கு சின்ன வயசுலேயே தெரிஞ்சிருக்கும். பட் ஸ்டில்
ஜஸ்ட் ரொம்ப பேருக்கு தெரியாது பசங்களுக்கு, நான் அதனால போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஓப்பனில் இருந்துச்சுன்னா அது கிரேட்டர் சிம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா லெஸ் அப்படின்னா சின்ன நம்பர், லெஸர் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரேட்டர் சிம்பிள், இது லெஸர் சிம்பிள். ஸோ ப்ராஃபிட்டுக்கோட ஃபார்முலா வந்து எஸ்பி மைனஸ் சிபி மாதிரி. லாஸ் இருக்கு இல்லையா, இப்போ அதே 10 ருபீஸ்க்கு ஒரு பென்சில் வாங்கிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு 8 ருபீஸ்க்கு கொடுத்துருக்குறீங்க. அப்போ உங்களுக்கு 2 ருபீஸ் போச்சு இல்லையா. 10 ருபீஸ் வாங்கின பென்சிலை 8 ருபீஸ்க்கே உங்கள் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டீங்க. இப்போ ஜஸ்ட்டு ஒரு 2 ருபீஸ் வந்து உங்களுக்கு ஷார்ட்டேஜ் ஆகுது, உங்கள் பைசா போயிடுச்சு. ஸோ அதுக்கு பேர் தான் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஃபார்முலாவோட உல்டா ஃபார்முலா இதுக்கு வரும். இதுக்கு எஸ்பி. ஸோ ப்ராஃபிட்டோட ஃபார்முலா வந்து எஸ்பி மைனஸ் சிபி மாதிரி. லாஸோட ஃபார்முலா வந்து சிபி மைனஸ் எஸ்பி. இதோட அப்படியே ரிவர்ஸ் வந்துடும். இதுக்கு ஃபஸ்ட்டு செல்லிங் ப்ரைஸ் வரும், இதுக்கு ஃபஸ்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் வரும். ஸோ இந்த ஃபார்முலாஸ் வந்து தரவாக இருந்தால் தான் நம்ம சம்மு மூவ் பண்ண முடியும். இதில் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இந்த 4 விஷயமும் தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சம்ஸ்குள்ளே போகும். நீங்கள் வந்து புக்கு கையில் வச்சுருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சம்மு அந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ₹100. அதாவது இந்த பாக்ஸில் இருக்கிற ஃபஸ்ட் ஒன் காஸ்ட் ப்ரைஸ் வந்து ₹100 கொடுத்துருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு எது கொடுத்துருக்காங்களோ அதை ஃபஸ்ட்டு போடணும். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க விச் இஸ் 100, அண்ட் அடுத்து செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க விச் இஸ் 120. காஸ்ட் ப்ரைஸ் அண்ட் செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. இது ப்ராஃபிட்டாக லாஸா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதை எப்படி நம்ம ஜட்ஜ் பண்ணுறது அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு எது பிக்கர் நம்பர்னு பார்க்கணும். ஸோ சிபி அண்ட் எஸ்பி. சிபி வந்து 100 இருக்குது, எஸ்பி வந்து 120 இருக்குது. எது பெரிய நம்பர்? எஸ்பி 120 ருபீஸ் தான் பெரிய நம்பர். ஸோ அதனால் இந்த எஸ்பி இருக்கிற சைடு வந்து நம்ம இப்படி போட்டுக்கிறோம், விச் இஸ் பிக்கர் அப்படின்னு போட்டு சம் போடுறோம். அதாவது சிபி இஸ் லெஸ்ஸர் அண்ட் எஸ்பி இஸ் கிரேட்டர். இல்லைன்னா இப்படியும் நீங்கள் போடலாம், எஸ்பி இஸ் கிரேட்டர் தேன் சிபி, இப்படி போட்டுக்கோங்க. இல்லைன்னா இன்னுமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ எஸ்பி இஸ் கிரேட்டர் தேன் சிபி. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நான் சொன்ன மாதிரி எஸ்பின்றது செல்லிங் ப்ரைஸ். ஸோ செல்லிங் ப்ரைஸ் பெரிய நம்பராக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ப்ராஃபிட் ஆகிடும். ஸோ ப்ராஃபிட் வந்து ஃபார்முலா ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து 120 ருபீஸ் கொடுத்துருக்காங்க, மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100 ருபீஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும்போது, மைனஸும் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து எப்போயுமே அந்த 1s, 10s, 100s ஆர்டர்ஸில் போடணும். ஏன்னா அப்போ தான் ப்ராக்டிஸ் ஆகும், சம்ஸு தப்பாகாமல் இருக்கும். ஸோ 120 மைனஸ் 100 வில் கிவ் யூ 20 ருபீஸ். 0ல் 0 போச்சுன்னா 0, 2ல் 0 போச்சுன்னா 2, 1ல் 1 போச்சுன்னா 0, அது தேவையில்லை. ஸோ 20 ருபீஸ். ஸோ இந்த சம்மில் அவங்களுக்கு கிடைச்ச ப்ராஃபிட் வந்து 20 ருபீஸ். இது ஃபஸ்ட் சம். அடுத்து செகண்ட் சம்மில் வந்து அதே மாதிரி பாக்ஸில் சிபி வந்து 110 ருபீஸ் கொடுத்துருக்காங்க, எஸ்பி வந்து 120 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. அகெயின் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். சிபி வந்து 110 ருபீஸ், எஸ்பி வந்து 120 ருபீஸ். ஸோ இது ரெண்டுத்தில் எது பிக்கராக இருக்குதுன்னு பார்த்தா எஸ்பி. நான் இங்கே சொன்ன மாதிரியே தான் நீங்கள் எப்படி போட்டுக்கலாம், எஸ்பி இஸ் கிரேட்டர் தேன் சிபி இப்படி போட்டுக்கலாம், which will be more easier for you to do the sum. So SP is greater than CP இந்த மாதிரி போட்டுக்கலாம். அண்ட் ஆட்டோமேட்டிக்காக SP வந்து பிக்கராக இருந்தாலே ப்ராஃபிட் வரும் உங்களுக்கு. ஸோ ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல்ஸ் டு SP மைனஸ் சிபி. ஸோ எஸ்பினா செல்லிங் ப்ரைஸ், சிபினா காஸ்ட் ப்ரைஸ். இதை ஒரு சம்முக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்றனால தான் முன்னாடி நான் அந்த ஃபார்முலாவில் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் அது ஃபஸ்ட்டு பார்த்தா தான் இது புரியும். ஸோ எஸ்பின்றது 120 ருபீஸ் மைனஸ் சிபின்றது 110 ருபீஸ். ஸோ 120ல் 110 போச்சுன்னா மைனஸ் பண்ணிங்கன்னா வில் கிவ் யூ 10 ருபீஸ் ஆஸ் தி ஆன்சர். ஸோ இந்த சம்மில் உங்களுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் வந்து 10 ருபீஸ். அண்ட் அடுத்து தேர்ட் சம் வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி டேப்லர் காலம் வச்சு நம்ம பார்க்கும்போது தேர்ட் சம் காஸ்ட் ப்ரைஸ் வந்து 120 ருபீஸ் இருக்குது, அண்ட்
ப்ராஃபிட் வந்து 20 rupees இருக்குது. காஸ்ட் ப்ரைஸ் 120 அண்ட் ப்ராஃபிட் வந்து 20 rupees இருக்குது. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் கேட்குறாங்க அண்ட் லாஸ் தேவையில்லை. ப்ராஃபிட் வந்துருச்சுனாலே இந்த சம்மில் லாஸுன்றது கிடையாது அப்படின்றது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அங்கே ப்ராஃபிட்ன்றது தான் விஷயம். ஏதாவது ஒன்று தான் வரும் ஒரு சம்மில், ஐதர் ப்ராஃபிட் ஆர் லாஸ், ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் கிடைக்கும். ஸோ தேர்ட் சம் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கிறது சிபி 120 rupees அண்ட் ப்ராஃபிட் 20 rupees, இது ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து அவங்க கேட்குறது எஸ்பி கேட்குறாங்க. ஸோ எஸ்பிக்கு தனியாக ஃபார்முலா போட தேவையில்லை, அது ரொம்ப ஈஸியாக போகலான்னா ப்ராஃபிட்டோட ஃபார்முலா இருக்குது. ஸோ இதில் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஸோ ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல்ஸ் டு எஸ்பி மைனஸ் சிபி அப்படின்ற ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கேன்ல, இதை நம்ம இங்கே அப்ளை பண்ணலாம். ஸோ ப்ராஃபிட் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம். ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல்ஸ் டு எஸ்பி மைனஸ் சிபி. ஸோ எஸ்பின்றது நம்மளுக்கு தெரியாது, அதுதான் இந்த கொஷினில் கேட்குறாங்க. பட் ப்ராஃபிட் வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ ப்ராஃபிட்டு கீழே அப்படியே ப்ராஃபிட்டோட நம்பரை நீங்கள் போட்டுக்கலாம், விச் இஸ் 20 rupees. எஸ்பி நம்மளுக்கு தெரியாது, அதை அப்படியே விட்டுருங்க. சிபி கொடுத்துருக்காங்க விச் இஸ் 120 rupees, அதுதான் சிபியோடது. ஸோ இதை அப்படியே அந்த கீழே என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நம்மளுக்கு தேவை வெறும் எஸ்பி மட்டும்தான். ஸோ என்ன கேட்குறாங்களோ அதை அந்த இடத்துலையே வச்சுட்டு அதுக்கு கூட என்ன நம்பர் இருக்கோ அதை நீங்கள் ஆப்போசிட் சைடு கொண்டு போகணும். இந்த மாதிரி பின்னாடி நிறைய பெரிய சம்ஸ் இருக்கும். எல்லா சம்ஸுமே இந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் போட்டிங்கன்னா எந்த சம்முமே குழம்பாது. ஸோ மைனஸ் 120 இருக்குது. இந்த ஈக்குவல் டுன்றதை நம்ம பிரிட்ஜ் மாதிரி நினச்சிக்கணும். ஸோ ஒரு பிரிட்ஜை தாண்டி ஒரு ப்ளஸ் தாண்டி போச்சுன்னா மைனஸ் ஆகும், மைனஸ் தாண்டி போச்சுன்னா ப்ளஸ் ஆகும், மல்டிப்ளை தாண்டி போச்சுன்னா டிவிஷன் ஆகும், டிவிஷன் தாண்டி போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் ஆகும். இதுதான் ரூலு. பட் போக போக நிறைய சம்ஸ் போடும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த -20 வந்து இந்த பக்கம் தாண்டி போகும்போது +120 ஆயிரும். ஸோ ஆல்ரெடி ஒரு 20 இருக்குது, இந்த 20 வந்து இந்த ப்ராஃபிட்டோட 20. ஸோ இந்த ஒரு 20 ப்ளஸ் இந்த சிபி 120 இங்கே ட்ராவல் ஆகும்போது -120 +120 ஆயிரும். ஸோ 20 + 120 will give you 140 rupees. அதான் எஸ்பியோட ஆன்சர், அதாவது செல்லிங் ப்ரைஸோட ஆன்சர் வந்து 140 rupees. ஸோ அடுத்த சம், ஃபோர்த் சம், சிபி கொடுத்துருக்காங்க. சிபி வந்து 100ன்னு கொடுத்துருக்குறாங்க. எஸ்பி புக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், சிபி 100 இருக்குது, எஸ்பி வந்து 90 rupees இருக்குது. அண்ட் ப்ராஃபிட்டாக லாஸாக என்னன்னு அவங்க தெரியல அப்படின்னு அந்த டேப்லெட் காலம் வந்து காலியாக இருக்கும், புக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது ரெண்டுத்தில் எது பெரிய நம்பர்னு பார்த்தா சிபி தான் நம்மளுக்கு பெரிய நம்பர், 100 தான் பெரிய நம்பர். ஸோ ஆப்வியஸ்லி சிபி பெரிய நம்பராக இருந்துச்சுன்னா சிபி இஸ் கிரேட்டர் தென் எஸ்பி. ஸோ நம்மளுக்கு லாஸ் தான் வரும். எஸ்பி பெரிய நம்பராக இருந்தால் தான் ப்ராஃபிட் வரும், சிபி பெரிய நம்பராக இருந்தால் லாஸ் தான் வரும். ஸோ லாஸோட ஃபார்முலா லாஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு சிபி மைனஸ் எஸ்பி. ஸோ சிபி வந்து 100 rupees, எஸ்பி வந்து 90 rupees. 100லேருந்து 90 மைனஸ் பண்ணால் ஜஸ்ட்டு 10 rupees தான் கிடைக்கும் மைனஸ் பண்ணோன்னா. ஸோ லாஸ் இந்த சம்மில் 90. இது ரெண்டுத்தில் சிபி வந்து பெரிய நம்பராக இருக்கும் போதே நம்ம யோசிச்சுக்கணும், அதில் கண்டிப்பாக லாஸில் தான் முடியும். ஸோ அப்போ இந்த சம்மில் ப்ராஃபிட் காலத்தில் நீங்கள் ஜஸ்ட் டேஷ் போட்டுருணும். ஒரு சம்மில் ஒரு ப்ராஃபிட் வரும், இல்லைன்னா லாஸ், ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் வரும். ஸோ அடுத்த சம், ஃபிஃப்த்து சம். இதில் வந்து காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்குறாங்க which is 120 rupees. ப்ராஃபிட் அவங்களே கொடுத்துட்டாங்க which is 25 rupees. எஸ்பி கொடுக்கல, எஸ்பி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ லாஸ் காலம் வந்து நீங்கள் டேஷ் போட்டுக்கணும், ஏன்னா அது டேப்லெட் காலம்ன்றதுனால டேஷ் போட்டுக்கோங்க. பிகாஸ் ப்ராஃபிட் ஆல்ரெடி வந்தனால அந்த சம்மில் லாஸ் கிடையாது, ஸோ ப்ராஃபிட் தான். ஸோ இது ரெண்டு கொடுத்துட்டு இது செல்லிங் ப்ரைஸ் கேட்கும் போது நம்மளுக்கு இந்த ப்ராஃபிட் கொடுத்துட்டாலே ப்ராஃபிட்டோட ஃபார்முலா நம்மளுக்கு ஞாபகம் வந்துடணும். ஸோ ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல்ஸ் டு எஸ்பி மைனஸ் சிபி. ஸோ எஸ்பி நம்மளுக்கு தெரியாது, நான் முந்தின சம்மில் சொன்ன மாதிரி என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு அடியில் அப்படியே அந்த நம்பர்ஸை போட்டுக்கணும். ஸோ ப்ராஃபிட் கொடுத்துருக்குறாங்க which is 25 rupees, அதனால் ப்ராஃபிட் கீழே நான் 25 போட்டிருக்கேன், ஈக்குவல் டு அப்படியே போட்டுக்கோங்க. எஸ்பி வந்து நம்மளுக்கு தெரியாது, ஸோ எஸ்பி அப்படின்னு போட்டுக்கோங்க. மைனஸ் சிபி வந்து 120 rupees. ஸோ சிபி கீழே இந்த 120 rupees போட்டுக்கோங்க. இப்போ நான் போன சம்மில் சொன்ன மாதிரி
என்ன கேட்குறாங்களோ அதை அப்படியே அந்த இடத்துலையே வச்சுட்டு அது கூட வேறு ஏதாவது நம்பர் இருந்துச்சுன்னா அதை ஆப்போசிட் சைட் ஈக்குவல் டுவை தாண்டி கொண்டு போகணும். ஸோ இங்கே எஸ்பி இந்த ஈக்குவல் டு கிட்ட அப்படியே இருக்கட்டும். ஸோ இந்த பிரிட்ஜை தாண்டி இப்போ எது போகுதுன்னா எஸ்பி கூட ஒரு -120 இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, அந்த பிரிட்ஜை தாண்டி போகும்போது மைனஸ் ப்ளஸ் ஆகும், ப்ளஸ்ஸு மைனஸ் ஆகும், மல்டிப்ளை டிவிஷன் ஆகும், டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் ஆகும். இது போக போக உங்களுக்கு பழகிக்கும். ஸோ -120 இந்த பக்கம் போகும்போது +120 ஆயிரும். இங்கே ஆல்ரெடி ஒரு 25 இருக்குது. ஸோ இந்த 25 அப்படியே இருக்குது, இந்த எஸ்பி அப்படியே இருக்குது, ஈக்குவல் டு அப்படியே இருக்குது. -120 மட்டும் ஈக்குவல் டுவை தாண்டி இவங்க கிட்ட போகிறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் ஜாயின் ஆகும்போது 25 + 120 will give you 145 rupees. இந்த ஈக்குவல் டு அப்படியே லைன் அப்படியே வந்துகிட்டே இருக்கும், எஸ்பி அப்படியே வந்துகிட்டே இருக்கும். ஸோ இங்கே இருக்கிறது மட்டும் இந்த பக்கம் போயிடுச்சு. ஸோ 145 rupees, அதுதான் எஸ்பியோட ஆன்சர். ஸோ செல்லிங் ப்ரைஸ் கடைசி அப்படி இருக்கிறத நம்ம மாற்றி போட்டுக்கலாம். ஜஸ்ட் எஸ்பி is equals to 145 rupees. ஸோ இதோட 3rd sum அந்த டேப்லெட் காலம் முடியுது. அடுத்து நம்ம 4th sum பார்க்கலாம்.